தமிழ் பேசும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லைஃப் மோட்டிவேஷன் உடனே சொன்னோடனே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் வந்து மோட்டிவேஷன் சொல்கிறத விட இந்த காலத்து 2K கிட்ஸு இருக்கிறவங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரியாலிட்டியை தெரிஞ்சுட்டு லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரியாலிட்டியை நான் தெளிவாக சொல்லுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? லைஃபுங்கிறது 1 வயசுலேருந்து 10 வயசு, 10 வயசுலேருந்து 20 வயசு, அதேபோல் 20லேருந்து 30 அப்படி போயிட்டே இருக்கும். அந்த 10 வருட காலத்தில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. நிறைய மாற்றம் வரும். ஓகேவா? எல்லாரும் ஒரே மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. இப்போது ஒரு பணக்காரன் வீட்டு புள்ள அவனுடைய குழந்தைய பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சு அவன் அப்படியே பெரிய ஆளாகி வருவாங்க. பட் ஆனால் நம்ம என்ன செய்யணும், அவங்ககிட்ட பணம் இருக்குது, நம்மள்ட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போவோம். ஆனால் அதெல்லாம் நமக்கு அது ஒரு ஒரு இதுவே கிடையாது. நம்ம மேலே தான் தப்பு. ஓகேவா? நம்ம என்ன செய்யணும், கடவுள் நமக்கு ஒரு நல்ல கை காலை கொடுத்துருக்காரு, உடல்நிலை நல்லா இருக்குது, கண்ணு காது மூக்கு நல்லா இருக்குது, நிறைய படிப்பறிவு நல்லாவே கொடுத்துருக்காரு. கடவுள் எல்லாமே உடல் உறுப்பு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் வறுமையாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு கருத்தாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட்டு அதுவும் ஒரு வறுமையை எவ்வளோ காலத்தில் போயிடும். நம்ம நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சோடு இருக்கக்கூடிய சாருங்கிறத விட ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பாருங்கள், மோட்டிவேஷன் நிறைய கிடைக்கும். அதே போல் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? நம்மளுடைய ஒரு வயது அப்படிங்கிறது படிக்கக்கூடிய வயதில் கண்டிப்பாக படிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் மற்றவங்க மாரி நம்மளும் ஜாலியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். பெற்ற அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள் எல்லாருமே சொல்லுவாங்க, "நீ நல்லா படித்தா தான்டா உன்னுடைய லைஃப் முன்னேற முடியும்" அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த வயசில் நம்ம இது கேட்காது. அந்த ஒரு ஒரு இளம் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கேட்காது. ஓகே. ஆனால் அதெல்லாம் நீங்களாம் வந்து கண்டிப்பாக ரியாலிட்டியில் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க 1000, 500க்கு. அப்போ அவங்கள நீங்கள் பார்க்கும்பொழுது நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் நல்லாவே வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஒரு பணக்கார வீட்டு புள்ள எப்படி இருப்பான் அப்படிங்கிறத நம்மளும் இப்போ நம்ம நினச்சா கூட பெரிய அளவில் நிறைய பல கோடி ரூபா சம்பாதிக்கலாம். ஓகேவா? நமக்கு பணக்காரன் வீட்டு புள்ள மட்டும்தான் அந்த ஹை லெவலில் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை எடுத்துகிட்டு நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு படித்து திறமைய கா பருவத்தே பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி திறமையாக அந்தந்த நேரத்தில் பயன்படுத்திட்டா உங்களுக்கும் லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் இருக்கின்ற நேரத்தை கண்டிப்பாக நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதுக்காக நீ படிக்க மட்டும்தான் சொல்லி வைக்கிறோம் 24 மணி நேரமும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு பிடிக்கும், ஒரு செஸ் விளையாடுறது, கேரம் விளையாடுறது, திரைப்படம் செல்வது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிடிக்கும். அதுக்குன்னு ஒரு தனி நேரத்தை ஒதுக்கிட்டு உங்களுடைய சக்ஸஸுக்கான அந்த பாதையை கண்டிப்பாக நேராக நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இதை கூட நிறைய பேர் எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.